உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பாட்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பாஜகவின் மிக முக்கியமான நிர்வாகி இன்று வழக்கு தீர்ப்பு வரவுள்ளதால் இன்று பாட்னாவிற்கு செல்ல உள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று மதியானம் 2 மணி அளவில் தீர்ப்பு வரவுள்ள நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அல்லது தீர்ப்பில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமா என்று தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களுமே அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க விடாமல் நாங்கள் ஓயமாட்டோம் என்று பாஜகவில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகள் பாட்னா நீதிமன்றத்தில் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சனாதானத்தை பற்றி பேசியதன் காரணமாகவும் இந்தியாவில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதி ரீதியான போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் இதனால் மக்கள் நிம்மதி இழந்து வருவதாக தற்பொழுது வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கின் நீதிபதி விசாரணை முடிந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆனால் உண்மையில் நேரடியாக ஆஜர்படாமல் வழக்கறிஞர்கள் மூலமாக மன்னிப்பு பெறுகிறேன் என்று கேட்டிருந்தார். இதனை செல்லாது என்று நீதிபதி அறிவிப்பாரா? நேரடியாக இன்று பாட்னாவிற்கு கிளம்பிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இறுதி வழக்காக இந்த வழக்கு மாறுமா அல்லது மாதம் 2 முறை பாட்னாவிற்கு செல்லும்படியான சூழ்நிலை உருவாகுமா என்பதை நாம் இன்று மதியானம் 2 மணி அளவிற்குத்தான் தெரிய வரும். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் இந்தியா கூட்டணி உடைந்ததும் முக்கியமான காரணம். மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதானத்தை பற்றி பேசிய பொழுதே மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்ததாகவும் இனிமேல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லாது என்று கூறினார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தனது கருத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்றும் கூறியிருந்தார். இதன் காரணமாக வடமாநிலங்களில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றியடைந்தது. தற்பொழுது கூட்டணியும் உடைந்துவிட்டது. பாட்னா நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீதும் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.